வெளியிருந்து வந்து யார் வந்தாலும் ஏத்துக்கிறாங்க. நான் இல்லைன்னா இல்லை, அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்கிறாங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது சிங்கானல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்க புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தமே இல்லாமல் அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தமே இல்லாத கோயம்புத்தூர் சவுத்து, அப்புறம் சிங்கானல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்க நெல்லுங்க. ஸோ இதுல இருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்க என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவர் மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவரும் தோற்பார், கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கறேங்கண்ணா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான், நாங்க ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனா திமுகவும் அரசியல் கட்சி, அங்க இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களும் கொடியை பிடிச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் 18 சுயேட்சைகள் கரூரில் இருந்து வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும்.